Hello everyone, welcome to Aishwarya Academy. இன்னைக்கு இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்ஸ் பேஸ்டு பசில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தெரியும் ஆல்ரெடி பசில் வந்து ரீசனிங்கில் ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக். இது நம்ம ஈஸியாக போடலாம். காரணம்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இது ஈஸியாக போட முடியும். இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 பாக்ஸஸ் PQ RSTUVW இந்த 8 பாக்ஸும் ஒன்று மேலே ஒன்றா உட்காந்துருக்காங்க ஒரே அடுக்கில். அதாவது நீங்கள் பாக்ஸ் அடுக்கி வைக்கிறீங்கல்ல அந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. பட் நாட் நெசசரிலி இந்த சேம் ஆர்டர். எப்பயுமே இதை ஒரு வார்த்தை கொடுத்துருவான் எல்லா பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லையும், நாட் நெசசரிலி இந்த சேம் ஆர்டர் அப்படின்னு. த லோயர் மோஸ்ட் செல்ஃப் இஸ் நம்பர்ட் அஸ் 1 and the top most is 8. ஸோ எப்பயும் போல தான். ஸோ 8 7 6 5 4 3 2 1. ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எப்பயுமே லோயர் மோஸ்ட் செல்ஃப் 1, ஏன்னா கீழே இருந்து தான் நம்ம அடிக்கிட்டு போகிறோம். ஸோ அதனால கீழே இருந்து 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்லி ஒன் பாக்ஸ் இஸ் கெப்ட் பிட்வீன் P and W. நல்லா பாருங்க, P 1 பாக்ஸ் W அல்லது P 1 பாக்ஸ் W. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் S is kept immediately above W. ஸோ Wக்கு மேலே யார் இருக்காங்கன்னா S இருக்காங்க, அதையும் வச்சுட்டேன். R is kept 2 box above V. இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். என்னது? R is kept 2 box above V. Only 2 box are kept between W and V. ஸோ நல்லா பாருங்க, V Wக்கும் Vக்கு நடுவில் 2 பாக்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம கேஸ் கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஒரு ஐடியா பண்ணலாம் பாருங்கள். அடுத்த க்ளூ பாருங்கள், R and W are not adjacent to each other. அப்படின்னா இங்கே W வராது, இங்கே W வராது. ஸோ இப்போ போடலாமா? ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஒன்லி 2 பாக்ஸஸ் பிட்வீன் W and V. W 1 2 V ஒரு கேப் R. புரியுதுங்களா? அதே மாதிரி W 1 2 V போட்டாலும் R இங்கே வரும், R இங்கே வராது. புரியுதுங்களா? ஏன்னு நல்லா பாருங்க, ஆருக்கு மேலேயோ கீழேயோ W கிடையாது. ஸோ W 1 2 V 1 R. ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. என்னென்ன? R B S W P 1 2 3 4 5 6. ஸோ இதை வச்சா நமக்கு இன்னும் நிறைய பாசிபிலிட்டி வரும். ஸோ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். U is kept immediately above Q. நல்லா பாருங்க, U is kept immediately above Q. ஸோ Q எங்கே இருக்குன்னு தெரியாது, பட் Q எங்கே இருக்கோ அதுக்கு இமீடியட்டாக மேலே யார் இருக்காங்க? U இருக்காங்க. ஸோ இந்த கேஸில் பாருங்க, எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒரு இடம் தான் காலியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கேஸ் நமக்கு என்ன ஆயிரும்? எலிமினேட் ஆயிரும். ஸோ நல்லா பாருங்கள், 1 2 3 4 5 6. ஸோ ஒன்று இந்த UQ மேலே இருக்கலாம், இல்லை கீழே இருக்கலாம். ஸோ நம்ம அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் பாருங்களேன். U is kept somewhere below S. Sக்கு கீழே தான் வந்து U இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ நல்லா பாருங்கள், UQ. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் Q, U, தேர்டு பாக்ஸ் W, ஃபோர்த் பாக்ஸ் S, ஃபிஃப்த் பாக்ஸ் P, 6th பாக்ஸ் V, 8th பாக்ஸ் R. பேலன்ஸ் இருக்கிற ஒன்று யாரு? P Q R S T. ஸோ T தான் 7வது பாக்ஸ். ஸோ நல்லா பாருங்க, 8வது பாக்ஸ் R, 7வது பாக்ஸ் T, 6வது பாக்ஸ் B, 5வது பாக்ஸ் P, 4வது பாக்ஸ் S, 3வது பாக்ஸ் W, 2வது பாக்ஸ் U, ஃபர்ஸ்ட் பாக்ஸ் Q. ஸோ இந்த ஆர்டரில் தான் பாக்ஸை அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்ஸ் இஸ் கெப்ட் ஆன் 4th செல்ஃப். 4th செல்ஃபில் யார் இருக்கா? 1 2 3 4 எஸ் இருக்காங்களா? ஸோ எஸ். நல்லா பாருங்கள், டேரெக்டாக எஸ்ஸை டினோட் பண்ணுற எந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ இந்த மூணுமே நமக்கு எலிமினேட் ஆகிரும். நமக்கு இந்த 2 ஆப்ஷனில் என்ன அப்படிங்கிறது தான் தீர்மானிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? த பாக்ஸ் விச் இஸ் கெப்ட் 2 பாக்ஸ் பிலோ P. P இங்கே இருக்குது, 2 பாக்ஸ் பிலோவில் யார் இருக்காங்க? W இருக்காங்க. அப்போ அந்த ஆப்ஷன் தப்பு. அடுத்தது பாருங்க, த பாக்ஸ் விச் இஸ் கெப்ட் இமீடியட்லி எபோவ் W. Wக்கு உடனடியாக மேலே இருக்க பாக்ஸ் அப்படிங்கிறாங்க.
டபுள்யூக்கு உடனடியாக மேலே யார் இருக்கா? எஸ் இருக்காங்க. அந்த எஸ் தான் எங்கே இருக்குது? ஃபோர்த் செல்ஃபில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் என்னது? பி தான் நம்மளோட ஆப்ஷன். ஸோ எஸ்ஸை டினோட் பண்ணக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னது? த பாக்ஸ் விச் இஸ் கெப்ட் இமீடியட்லி above W. நெக்ஸ்ட், ஹவு மெனி பாக்ஸ் கெப்ட் பிலோ பி? பிக்கு கீழே மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பி 1 2 3 4 மொத்தம் 4 பாக்ஸ் எங்கே இருக்குது? பிக்கு கீழே இருக்குது. ஸோ ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்ஸ் இஸ் கெப்ட் 3 பாக்ஸ் பிலோ டி? டிக்கு 3 பாக்ஸ் கீழே யார் இருக்கா? 1 2 எஸ். அதே எஸ் இருக்காரு. ஸோ எஸ் ஃபோர்த். இவர் கிடையாது, இவர் கிடையாது, இவர் கிடையாது, இவரும் கிடையாது. அப்போ யார் இருக்குது? இவராக தான் இருக்குது. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? த பாக்ஸ் விச் இஸ் கெப்ட் 2 பாக்ஸ் above யூ. யூ 1 2 யார் இருக்கா? எஸ் தானே இருக்காங்க. யூக்கு 2 பாக்ஸ் மேலே. அப்போ நம்ம ஆப்ஷன் என்ன? த பாக்ஸ் விச் இஸ் கெப்ட் 2 பாக்ஸ் above யூ. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்? அதாவது நம்ம கடைசி டயக்ராம் கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா? அதுக்கு இவங்க இந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் யார் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. டி இஸ் கெப்ட் சம்வேர் பிலோ யூ. டி எங்கே இருக்குது? யூக்கு மேலே தானே இருக்குது. அப்போ இந்த கேஸ் என்ன ஆகும்? இது தப்பு. நெக்ஸ்ட், ஒன்று தப்புனா பாருங்க, இதுவும் வராது, இதுவும் வராது. நெக்ஸ்ட், யூ அண்ட் டபிள்யூ ஆர் adjacent to each other. யூ அண்ட் டபிள்யூ ஆர் adjacent to each other. ரெண்டுமே எப்படி இருக்கு? பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கு. ஸோ அப்போ இது கரெக்டு. நெக்ஸ்ட், பி இஸ் கெப்ட் ஆன் ஆட் நம்பர் செல்ஃப். பி எங்கே இருக்காங்க? 5வது செல்ஃபில் இருக்காங்க. 5வது செல்ஃப் ஆட் நம்பர் தானே. அப்போது இதுவும் கரெக்டு. ஸோ 2வதும் கரெக்டு, 3வதும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் போத் 1 and 2 and 3 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட், if all the boxes are arranged alphabetical order from top shelf, then how many boxes remained unchanged in the position? அதாவது இதுதான் நம்ம ஃபைனல் அவுட்புட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டாப்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அடுக்குறீங்க. பிக்யூ ஆர்எஸ் டியூ விடபிள்யூ. இப்படி நம்ம அடுக்கினதுக்கு அப்புறமா எந்தெந்த பாக்ஸு அதே செல்ஃபில் இருக்குது கம்பேர் பண்ணி பாருங்க. யாராச்சும் அதே செல்ஃபில் இருக்காங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஸோ நமக்கு என்ன ஆப்ஷன் வரும்? none of the box remain at the same position. ஓகேங்களா? அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா 9 பாக்ஸஸ் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ kept one above the another in a single rack. ஸோ 9 பாக்ஸை அடுக்கி வைக்கிறாங்க. ஸோ மொத்தம் எத்தனை? 9 பாக்ஸு. ஸோ 9 8 7 6 5 4 3 2 1 இந்த ஆர்டரில் தான் அடுக்கி வைக்க போகிறாங்க. ஆர் இஸ் கெப்ட் 2 பாக்ஸ் above Q. ஸோ ஆர் Q. நெக்ஸ்ட், 3 பாக்ஸஸ் கெப்ட் பிட்வீன் ஆர் அண்ட் யூ. ஸோ ஆர் கியூக்கு நடுவில் 3 பாக்ஸ். ஸோ 1 2 3 யூ. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர் கியூ யூ. நெக்ஸ்ட், which is kept 2 box away from O. ஸோ யூங்கிற ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓலேருந்து 2 பிளேஸ் தள்ளி இருக்குது. ஸோ பாருங்கள், யூ ஒரு பிளேஸ் வராது, ஒரு பிளேஸ் ஓ, யூ ஒரு பிளேஸ் ஓ. அதே மாதிரி பாருங்கள், இதுக்கு நமக்கு இன்னொரு கேஸ் கிரியேட் ஆகும். யூ ஒரு பிளேஸ் ஓ. புரியுதுங்களா? ஏன்னா யூங்கிற இடம் வந்து ஓலேருந்து 2 பிளேஸ் தள்ளி இருக்குது. ஸோ அப்போ இந்த கேஸே நமக்கு என்ன ஆச்சு? 2 கேஸாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 பேர் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எஸ் இஸ் கெப்ட் பிலோ கியூ. ஸோ கியூக்கு கீழே எஸ்ங்கிறாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், இங்கே 9 பேர் இருக்காங்க. இந்த 9 பேர் கீழே வர முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த கேஸ் நமக்கு வரவே வராது. ஸோ கியூக்கு கீழே எங்கேயோ எஸ் இருக்குது. நல்லா பாருங்கள், அவன் கெப்ட் பிலோ கியூன்னு தான் சொல்லியிருக்கானே ஒளிய இமீடியட்லின்னு சொல்ல. ஸோ கியூக்கு கீழே எஸ் எங்கே வேணா இருக்கலாம். நெக்ஸ்ட், 2 பாக்ஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் பி அண்ட் டி.
which is kept immediately above Q. அதாவது Pக்கும் Tக்கும் நடுவில் 2 பாக்ஸ் இருக்கு. அட் த சேம் டைம் இந்த T எங்க இருக்கு? Qக்கு இமீடியட்டா மேல இருக்கு. நல்லா பாருங்க. T T Tக்கும் Pக்கும் நடுவில் 2 பேரா 1 2 P வராது. ஸோ 1 2 P 1 2 P வராது. 1 2 P. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ மொத்தம் நமக்கு 2 கேஸ் வந்துருச்சு. என்னென்ன கேஸ் வந்துருச்சுன்னு பாருங்க. P R T Q U O. இது ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டாவது கேஸ் பாருங்க. U O R T ஒரு நிமிஷம். U O கேப்பு R T Q இங்கே ஒரு கேப்பு P. ஸோ மொத்தம் நமக்கு பாருங்க இன்னும் 3 பேரை ஃபில் பண்ணோம். ஓகேங்களா? எந்த 3 பேருன்னு பார்க்கலாமா? The number of person between V and S is same as kept above W. ஸோ விக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதே அளவான பேர் டபிள்யூக்கு மேலே இருக்கணும். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அட் த சேம் டைம் மோர் தென் 1 பாக்ஸ் இஸ் கெப்ட் above W. ஸோ டபிள்யூக்கு மேலே ஒரு பாக்ஸுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் பாருங்கள், டபிள்யூ இங்கே வராது. நான் டபிள்யூ இங்கே வச்சுக்கிறேன். Qக்கு கீழே யார்? எஸ்ஸு. எஸ்ஸு வி இங்கே வரும். ஸோ இப்போ நல்லா பாருங்கள். வி எஸ் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5. விக்கு எஸ்ஸுக்கு நடுவில் 5 பேர் இருக்காங்க. ஸோ டபிள்யூக்கு மேலே எத்தனை பேர் இருக்கணும்? அதே 5 பேர் இருக்கணும். பார்க்கலாமா? 1 2 3 4 5 வந்துருச்சு. ஸோ இப்போ டபிள்யூக்கு மேலேயே 5 பேர் இருக்காங்க. விக்கு எஸ்ஸுக்கு நடுவுலையும் 5 பேர் இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி Qக்கு கீழே நான் எஸ் வைக்கிறேன். எஸ்ஸு 1 2 3 4 5 6. ஸோ வி இங்கே வச்சாலும் டபிள்யூக்கு மேலே வராது. ஸோ வி இங்கே வச்சிங்கனாலும் 2 பேர்த்துக்கு நடுவில் 3 பேர். ஆனால் டபிள்யூ இங்கே வராது. ஸோ இந்த கேஸ் எலிமினேட் ஆயிரும். நமக்கு என்ன கேஸு? இது மட்டும்தான். ஸோ 9வது இடத்துல P, 8வது இடத்துல V, 7வது இடத்துல R, 6வது இடத்துல T, 5வது இடத்துல Q, 4வது இடத்துல W, 3வது இடத்துல U, 2வது இடத்துல S, ஃபர்ஸ்ட் இடத்துல O. ஸோ இந்த ஆர்டரில் தான் பாக்ஸஸ் இருக்கு. நெக்ஸ்ட், ஹவு மெனி பாக்ஸ் கெட் பிட்வீன் T அண்ட் O? Tக்கு ஓக்கு நடுவில் மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ T 1 2 3 4 மொத்தம் 4 பாக்ஸ் இருக்கு Tக்கு ஓக்கு நடுவில். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்ஸ் இஸ் கெப்ட் 3 பாக்ஸ் பிலோ விச் இஸ் கெப்ட் இமீடியட்லி பிலோ R? ஸோ இமீடியட்லி பிலோ R அது யாரு? T. இந்த Tக்கு 3 பாக்ஸ் கீழே யார் இருக்காங்கன்னு கேட்குறான். 1 2 3 யாரு? யூங்கிற ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ கொஷின் என்னன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்ஸ் இஸ் கெப்ட் இமீடியட்லி பிலோ த பாக்ஸ் விச் இஸ் கெப்ட் இமீடியட்லி. அதாவது ஆறுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல இருந்து 3வது பாக்ஸா யார் இருக்காங்க அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. அப்போ மொத்தம் 1 2 3 4. ஸோ 6 கீழே 4வது பாக்ஸ் யாருன்னு தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா? 6 1 2 3 4 யார் இருக்காங்க? யூ இருக்காங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6க்கு இமீடியட்டாக கீழே இருக்க பாக்ஸுக்கு கீழே இருக்க 3வது பாக்ஸ் அதை தான் கேட்குறாங்க. அதுதான் யூ. நெக்ஸ்ட், ஹவு மெனி பாக்ஸஸ் பிட்வீன் O அண்ட் R? ஓக்கும் ஆருக்கும் நடுவில் எத்தனை பாக்ஸ் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. O 1 2 3 4 5 மொத்தம் 5 பாக்ஸ் இருக்காங்க. பார்க்கலாமா? T and O, R and U, P W V S. T O R U பார்க்கலாமா? T 1 2 3 4 வராது. R 1 2 3 வராது. ஸோ டிஓக்கு நடுவில் 4 பேர், ஆர்ஓக்கு நடுவில் 3 பேர். நெக்ஸ்ட் பிடபிள்யூ விஎஸ். பிடபிள்யூ விஎஸ். பிடபிள்யூ பாருங்க 1 2 3 4 1 2 3 4 4 பேர். விஎஸ்க்கு நடுவில் பார்க்கலாமா? 1 2 3 4 5 5 பேர் வந்துருச்சா? ஸோ அப்போது ஓக்கும் ஆருக்கும் நடுவில் 5 பேர் இருக்காங்க.
அதே அளவான பேர் யாருக்கு நடுவில் இருக்காங்க? விக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் என்ன அது நமக்கு? சேம் அஸ் பிட்வீன் வி அண்ட் எஸ் தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் 4 ஆஃப் த ஃபாலோயிங் 5 ஆர் அலைக். பிவி அடுத்தடுத்து இருக்கு, எஸ்யூ அடுத்தடுத்து இருக்கு, பிவி எஸ்யூ எஸ்ஓ அதுவும் அடுத்தடுத்து இருக்கு, QW அதுவும் அடுத்தடுத்து இருக்கு, TU பாருங்க எல்லாமே அடுத்தடுத்து இருக்கு. இந்த TUக்கு நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸஸ் இருக்கு. ஸோ ஆட் ஒன் அவுட் என்னது? TU தான். கடைசி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா which of the following is kept fourth above from S? S 1 2 3 4 இவர் யாருன்னு தான் கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஸோ S 1 2 3 4 யார் இருக்காங்க? 6th இருக்கிற T, 6th இருக்கிற T. இவரை யார் டினோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ V கிடையாது, P கிடையாது. which is immediately below Q. Qக்கு இமீடியட்டாக பிலோவாக இருக்காரு T? கிடையாது. Qக்கு இமீடியட்டாக எபோவில் தான் இருக்காரு. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் which is kept 2 box below W. which is kept 2 box below W யார் இருக்காங்க? எஸ் தான் இருக்காங்க. ஸோ அதுவும் கிடையாது. ஸோ நம்ம ஆப்ஷன் என்ன? நன் ஆஃப் தி. ஸோ டீங்கிறதா இருக்காரு. அவர் எங்கே இருக்காருன்னா 6th இடத்துல இருக்காரு. ஓகேவா? இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஃபார் மோர் வீடியோஸ் எங்கள் ஐஸ்வர்யா அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.